ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டகிரேஷன் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இன்டகிரேஷனுக்கு நீங்கள் அதுக்கு உண்டான ஃபார்முலாவை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டகிரேஷனோட ஸ்டார்டிங் ஃபார்முலா என்னென்னா, ஸோ எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இன்டகிரேஷனோட ஃபார்முலா. ஸோ இது நம்ம இன்டகிரலில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் இன்டகிரல் சிம்பிள். ஸோ இன்டகிரல் சிம்பிள் இல்லாமல் எப்போ இன்டகிரல் பண்ண முடியாது. ஸோ இன்டகிரல் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ dx அப்படிங்கிற ஒரு லெட்டர் தேவை. ஸோ இந்த இன்டகிரல் சிம்பிளும் dxும் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ நம்ம எதை இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ நம்ம போட்டுக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய எக்ஸ். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸை தான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டருக்கு பவரில் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இங்கே நம்ம ஃபார்முலாவில் பாருங்கள் n+1 இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிற லெட்டருக்கு பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம n = 1 போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை எழுதுறேன். ஸோ எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் சி. இந்த இடத்துல சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் பவர், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கே எக்ஸுக்கு பவரில் 1 இருக்குன்னு. ஸோ அப்போ 1+1 டிவைடட் பை 1+1 ப்ளஸ் சி. ஸோ இப்போ பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை நம்மளுடைய டினாமினேட்டரை ஆட் பண்ணுங்கள் 1+1 2 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஒரு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும்.